இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை தாங்க. ஒரு இலையை வச்சு செஞ்சுருக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய முடிகளை வந்து கருமையாக்கி கொடுக்கும். கருமையான முடிகள் எல்லாமே 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஹேர் டை அப்ளை பண்ணாலே போதும். அந்தளவுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொய்யா இலை எடுத்திருக்கேங்க. இந்த கொய்யா இலையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேருக்கு வந்து இது நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். நரைமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டையை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இளநரைகள் எல்லாமே மறைஞ்சிட்டு வேர்ல இருந்து முளைக்கிற முடிகள் கூட நல்லா கருமையாக முளைக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நான் வந்து இந்த கொய்யா இலையில் இருக்கிற நடுவில் வந்து நரம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துடணுங்க. ஏன்னா அதோட போடலாம், பட் அரைப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மையம் வந்து நம்ம அரைக்க முடியாது. நம்மளுக்கு இதில் அரைச்சி இதில் இருக்கிற ஜூஸை தான் இந்த ஹேர் டைக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த ஹேர் டைக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த கொய்யா இலை விட்டமின் சி இருக்கும். அந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய முடியில் இருக்கிற நிறைய டேமேஜ் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும். இந்த ஹேர் டையில் கொய்யா இலை சேர்க்கும்போது நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். முடி உதிர்வை வந்து ரொம்பவே தடுக்குங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொய்யா இலையோட மகிமை வந்து கண்டிப்பாக புரியுங்க. ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்து அவருடைய பதிவில் வந்து இந்த கொய்யா இலையை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் டிவி சேனலில் கூட பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் ஒருத்தர் வந்து நாட்டு மருந்தெல்லாம் சொல்லுவார். அவரும் இந்த கொய்யா இலையை வச்சு இதே மாதிரி தான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதை வந்து போட்டிருந்தாரு. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஹேர் டையில் நம்ம வந்து இந்த ஹேர் டையில் கொய்யா இலையை பயன்படுத்தி அதோட ஜூஸை எடுத்து நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா டீ டிகாஷன் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து தண்ணி தான் வந்து ஊற்றி அரைக்கிறேன். நல்லா மைய அரைச்சிடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து இரும்பு கடாயில் செய்யுங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது தான் எந்த ஒரு ஹேர் டை ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் டையாக இருந்தாலும் சரி, நமக்கு 100%லேருந்து 200% கூட ரிசல்ட் கொடுக்குங்க. அதனால இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த ஹேர் டைக்கு இந்த ஜூஸ் மட்டுமே போதுங்க. இப்போ நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் சில பொடிகளை நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்குற எல்லா பொடிகளுமே, இந்த ஹேர் டையில் சேர்க்குற எல்லா பொடிகளுமே நேச்சுரலான பொடிகள் தான். முடியை வந்து நல்லா வளர்க்கக்கூடிய பொடிகள் தான். முடிக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் கொடுக்காது இந்த ஹேர் டையை பயன்படுத்தும் போது. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ பவுடர், அதாவது செம்பருத்தி பூ பவுடர். உங்ககிட்ட செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே இந்த இலையோட சேர்த்து அரைச்சிக்கோங்க, அரைச்சி வடிகட்டிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லாதவங்க இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் பவுடர் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு பொடி சேர்க்க போகிறேங்க, கத்தா பொடிங்க. இந்த கத்தா பொடி ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் சேர்க்குறோம். நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து வளர்த்து கொடுக்கும். முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. அடுத்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மருதாணி பொடி நம்மளுடைய முடியை வந்து நல்லா ப்ரௌன் பண்ணி கொடுக்கும். வெள்ளையாக இருக்கிற முடிகள் எல்லாமே ப்ரௌனாக ஆகிடும். அது கூட நம்ம இந்த சில பொருட்களும் சேர்க்கறதுனால நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. அப்படி கருமையாக ஆன முடிகள் வந்து 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாக இருக்குங்க. இதை நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த இரும்பு கடாயை அது மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கன்சிஸ்டன்சி வந்து நல்லா நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஹேர் டையை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸில் பயன்படுத்தலாங்க. தலையில் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுருந்தீங்கன்னா போதும். 2 ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா
சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து ரெடியாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து நேச்சுரல் ஹேர் டை எல்லாம் பயன்படுத்தினா எங்களுக்கு சளி பிடிக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பயன்படுத்த முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இந்த ஹேர் டையினால் வரவே வராதுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 15 வயசுல இருந்தே வந்து இளநரை வந்துடுது இல்லையா? அவங்களும் இந்த ஹேர் டையை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப வயசானவங்க கூட பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இரும்பு கடாயில் படும்போது அதோட இரும்பும் இந்த ஹேர் டையில் சேரும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து ஒரு நல்ல காற்று போகாமல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காற்று போகாமல் இருக்கும்போது தான் அது வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 2 hours விட்டுடுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து மினிமம் 2 hours வந்து விட்டுடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 hours கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலர் பாருங்கள், நம்ம என்ன கலரில் வச்சோம் அந்த ஹேர் டையை, இப்போ கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்கு. அது கண்டிப்பாக அந்த இரும்பு கடாயில் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம வெள்ளை முடி, இந்த பாருங்கள் ப்ரௌன் ஹேர்லாம் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். தடவுறதுக்கு முன்னாடி நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நரைமுடிகள் இருந்த இடம் எல்லாமே பாருங்கள் நல்லா கருப்பாக மாறிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.